வணக்கம் நண்பர்களே. இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னால் அந்த கோயில் தான் நிக்கிறேன். இது வந்து இலங்கையில மன்னா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில வந்து செவ்வாய், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நிறைய சனம் பாரத நேர்த்திகள் செய்யறதுக்காக இப்ப அந்த கோயில் தான் உங்களுக்கு முழுசா காட்ட போறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வெளியில இருந்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, என்ன உள்ளுக்கு போகல, வெளியில அதாவது மெயின் கேட், மெயின் மசலா நிக்கிறேன். இப்ப பாருங்க எவ்வளவு சனங்கள் நிக்குது, எவ்வளவு வாகனங்கள் நிக்குது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் வந்திருக்கு. நாங்கள் வந்த டைம் ஒரு 11 மணி. இப்ப அதால ஜனங்கள் கொஞ்சம் குறைவா காட்டுது. காலையில வேலைக்கு நிறைய ஜனங்கள் நிற்கும் இந்த கோயில்ல. அதாவது நேர்த்திக்கு வர ஜனங்கள் நிறைய காலையில வேலைக்கு தான் பெறுவாங்க. இனி நான் உள்ள போய் உங்களுக்கு வடிவா கோயிலை காட்டுறேன். இப்போ நான் கோயிலுக்குள்ள போறோம். கோயிலுக்குள்ள போய் கால்முகம் கழுவி போட்டு தான் நீ சாமி கும்பிட போகணும். இப்போ நாங்கள் கால்முகம் தண்ணி பைப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, 2-3 தண்ணி பைப்பு கிடக்குது. தண்ணி டேங்கில் அடிச்சு விட்டுருக்கேன். தண்ணி லைன் சொல்லல, டேங்கில் அடிச்சு விட்டுருக்கு. கால் மொத்தம் கழுவோம். தண்ணி கொஞ்சம் கசப்பா தான் தெரியுது. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாருங்க, கடைகள் எல்லாம் இருக்கு. கோயில் இந்த உள்பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு காலையில வேலைக்கு சனங்கள் வந்துருங்க. இப்போ கொஞ்சம் சனம் குறைவா தான் இருக்குது. இந்த பாருங்க, இது வந்து பழைய கோயில். இதுதான் இந்த பழைய கோயில், தோட்டுக்கரையில உள்ள பழைய கோயில். அங்கால புது கோயில் ஒன்று கட்டி இருக்குது. அதோட காட்டுக்குள்ளேயும் இதுல இருந்து 3 கிலோமீட்டர் அங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அதையும் நான் காட்டுறேன். நல்ல இடல் மரங்களும் இருக்கு. இங்க வந்து மரங்கள் இல்லையேன்னு சொல்லலாம். அதில் நிறைய பால மரங்களா தான் இருக்குது. நல்ல நல்லா தான் இருக்குது கோயிலடி. இங்க பாத்தீங்கன்னா ஊதுபத்தியல் விற்கணும். இதுல கோயிலுக்குரிய கடை தான் இது. உங்களோட நீங்கள் இங்க வந்து ஊதுபத்தியல் வாங்குறேன்னா இங்க வந்து வாங்கி கொள்ளலாம். சிஆர் புனித அந்தோணியார் தேவாலயம். அது ரோட்டுக்கரை அமைஞ்சிருக்கிற பழைய கோயில். பாருங்க எவ்வளவு சனங்கள் நிற்கணும். வந்து நான் நேர்த்திக்கு வந்த ஆக்கள் தான் எல்லாரும். வெயில் அந்த வழியா அந்த அளவுக்கு சனமெல்லாம் இடல் வழி தான் நிற்கணும். சரியான வெயில் தானே. பாத்தீங்கன்னா எல்லாம் பாருங்க, ஊதுபத்தி எல்லாம் கொடுத்திருக்கு. அடுத்து மெழுகுதிரி கொளுத்திருக்கு. இதுதான் அந்த மெழுகுதிரி ஊதுபத்தி கொளுத்துற இடங்கள். இதுக்குதான் கொளுத்தவணும். நாங்க ஒரு இடத்துல கொண்டே கொளுத்த இல்லாது. தண்ணியில பாருங்க, பஸ்கள் எல்லாம் வந்து நிற்குது. சனம் இப்போ வந்து கொண்டுதான் இருக்குது கோயிலுக்கு. இப்ப நாங்கள் பழைய கோயிலுக்கு மெழுகுதிரி எல்லாம் கொளுத்தி போட்டு புது கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதான் மெயின் ரோடு, மன்னார் யாழ்ப்பாணம் மெயின் ரோடு. பாருங்க இவ்வளவு சனங்கள், இவ்வளவு கடைகள். இதுதான் அந்த புது கோயில். இந்த தோட்டம் நான் வெளியே நிற்கிறேன். தான் உள்ளுக்கு போகணும். இந்த வெளியே நின்று பார்க்கும்போது அந்தோனியார் கோயில், புதுசாக கட்டின கோயில் தோட்டம் இப்படிதான் தெரியுது. அப்ப நாங்கள் உள்ள போறோம். பாருங்க எப்படி இருக்குன்றது. உள்ள போய் கொண்டிருக்கிறோம். உள்ளே சனமா தான் கிடக்கு. இந்த உள்ளுக்கு பாதட்ட ஜெபம் நடக்குது. பாத்தீங்கன்னா உள்ளுக்கு போயதான் இருக்கு. உள்ளுக்கு பூசை நடந்துருக்கு. பாருங்க இவ்வளவு சனங்கள் உள்ள.
பூசை நடந்ததுக்கு எங்களால் உள்ள போயிடாம இருக்கு. பாருங்க எவ்வளவு சனங்கள்ன்றத பாருங்க, நிறைய சனங்கள் தான். இந்தியால மோட்டர் வெஹிக்கிள் விடுற சைக்கிள் பார்க்குகள், இந்த கடைகள் எல்லாமே இந்த லைன்ல தான் நீங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடியே தெரியுது. நான் கிட்ட போல துரத்த காட்டுறேன் உங்களுக்கு. அதை நாங்களும் இந்த காட்டுக்குள்ள உள்ள பழைய கோயிலுக்கு போகிறோம். 3 கிலோமீட்டர் தூரம் போகணும், வெயில் தான். சரி போவோம். பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ ஆக்கள் போய் கொண்டிருக்கணும், வந்து கொண்டிருக்கணும். எல்லாமே 3 கிலோமீட்டர் அந்த காட்டுக்குள்ளே போக வேணும். அதுதான் அந்த பாதை. இந்த பாதை வழியாக தான் சனங்கள், சில பேர் மோட்டர் வெஹிக்கிள் போகணும், சில பேர் வாகனத்தில் போகணும். ஆனால் நேற்றுக்கு போகிறாக்கள் எல்லாருமே நடந்து தான் போய் வர்றது. அந்தோனியார் கோயில்ன்ற ஒரு பக்க தோற்றம், அதாவது வடக்கு பக்கத்தின தோற்றம் தான் இது. பாருங்க எவ்வளவு ஆட்கள் வந்து வணங்கணும் சொல்லி அந்தோனியாரு. சனங்கள் கொஞ்சம் குறைவு. காலையில நிறைய சனம் வந்திருக்கும், இப்ப கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் பாருங்க முட்டுக்கால இருந்து மண்டாடி தங்களோட நேர்த்தியில நிறைவு செய்யணும். சிப்பியார் புனித அந்தோனியார் தேவாலயம். பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல மரங்கள் நிற்கிறதால அந்த மர இடம்ல வந்து இழப்பாறக்கூடிய மாதிரி நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. நிறைய மரங்கள் நட்டிருக்கணும். இயற்கையாக உள்ள மரங்களும் இருக்கு, நாட்டின மரங்களும் இருக்குது. பாருங்க காத்துக்கெல்லாம் எப்படி இந்த மரங்கள் அசைஞ்சு ஆடுதுன்னு பார்த்தீங்களா. நல்ல ஒரு மக்களுக்கு வந்து இங்க வந்து தங்கி நின்று நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. கோயில்ல இருந்து இந்த காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு போக போறோம். போய் இந்த பாதையெல்லாம் போக வேணும். பாருங்க இவ்வளவு சனங்கள் வந்து கொண்டு இருக்கணும். நாங்கள் போறோம், வந்து கொண்டு இருக்கணும். 3 கிலோமீட்டர் போனா தான் நாங்கள் கோயிலுக்கு சேரலாம். நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். சரியான பைக்கில் அந்த பாருங்க மரகணல் வழியெல்லாம் ஆக்கள் படுத்திருக்கணும். அடுத்தது பாருங்க கோயிலுக்கு இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகிறதோட சேர்த்து பாருங்க அங்கேருந்து ஜனங்கள்லாம் வந்து கொண்டு இருக்குது. காலையில் வேலைக்கு வந்த ஆக்கள் எல்லாரும் வேலைக்கு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்னாக வந்து கொண்டு இருக்கணும் எல்லாரும். இது என்ன நாங்கள் பழைய கோயிலுக்கு போய் சேரையில் சரியான ஒரு வெள்ளியான ஒரு பிரதேசத்துக்கு தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். வந்து கொண்டு இருக்கணும் பாருங்க. பழைய கோயிலுக்கு போயிட்டு நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கணும். அந்த கோயில் தான் ஆதி காலத்தில இருந்தே இருக்கு. பாம்பு வழிகாட்டி புனித அந்தோனியார். அதுல தான் நிறைய பேர் நம்பிக்கை வச்சு பாடுறது. இன்னும் கொஞ்சம் கிடக்குது, தூரம் ஒரு 100 மீட்டர் தூரம் கிடக்கு. பழைய கோயில்னு சொல்லல, அது இப்போ டெவலப் பண்ணியிருக்கு பாருங்க. கொஞ்சம் டெவலப் ஆகியாச்சு. சீட் எல்லாம் போட்டு, முதல்ல வந்து நோமலா இருந்தது, இப்போ சீட்டுகள் எல்லாம் போட்டு அவ்வளோ பாருங்க அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கு பழைய கோயில். அந்த பாருங்க தெரியுது எல்லாம் நேர்த்திக்கு தங்களை நேர்த்தியில் எழுதி கொண்டு வந்து காட்டுறது. அதை நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இப்போ நாங்கள் கோயிலை போய் கும்பிட்டுட்டு அந்த நேர்த்தி மரங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நான் கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்க இப்போ சரியான வெயிலுக்குள்ளாலே ஜனங்கள் வந்து கொண்டு தான் தெரியும். இதுதான் அந்த பழைய கோயில். நிறைய ஜனமாட்டம் இருக்கு.
நாங்கள் என்னத்தான் பழைய கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம். இப்போ வெளியே இருக்கிறோம். நாங்களும் வந்து களைச்சி போனால் ஒரு மரங்களில் கொஞ்சம் ஆறு இருக்கிறோம். ஆறு இருந்துட்டு தான் பழைய கோயிலுக்கு கும்பிட போக போகிறோம். போகும்போது உங்களுக்கு காட்டலாம். இதுதான் இந்த பழைய கோயில். கோயிலுக்கு வந்துட்டால் பிறகு கால்மம் கழியப்பட்டு மெழுகுதிரி கொளுத்துறத காட்டுறோம் உங்களுக்கு. இதை பாருங்க, கயிறெல்லாம் அடிச்சு விட்டுருக்கு, பாதைகள் எல்லாம். கோயிலில் உள்ள அந்தோனியாரை பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் தங்களோட நேர்த்திகளை எழுதி அப்படியே ஒன்று இந்த மரத்தில் கட்டி இருக்கணும். இதில் 3 மரம் இருக்கு. 3 மரத்துலேயும் பாருங்க நிறைய நேர்த்திகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த மரம் முதல் நெருப்பில் எரிஞ்சது. இப்போ நான் காட்டுற மரம் பாருங்க, ஏகப்பட்ட நேர்த்திகள் இருக்கு. எல்லாமே நேர்த்திக்கு தான் செய்திருக்கணும். மரம் காணாது. பழைய கோயிலேருந்து புது கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பழைய கோயிலெலாம் கும்பிட்டு முடிஞ்சுது. ஆனால் ஒரு 3 கிலோமீட்டர் போனால் தான் நாங்கள் புது கோயிலுக்கு போய் சேரலாம். இதான் கோயில் கும்பிட்டுட்டோம். நாங்கள் வெளியே போகிறோம் ரோட்டுக்கு, பஸ்ஸுக்கு. அது போய் பஸ் வர வேண்டியதுதான். இப்போ எல்லாம் புதுசாக மதுரை எல்லாம் கட்டி பாருங்க. வந்து நாங்கள் முதல் வரும்போதும் அப்படி மதுரை ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் மதுரை எல்லாம் கட்டி எல்லாம் டெவலப் ஆகியிருக்குது கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக காணிகள் அந்த கடத்தொகுதிகள், மணிக்கடைகள், வேனிகள் அதெல்லாம் நிற்கிறதுக்கு இந்த பக்கம் தான் ஒதுக்கி இருக்கணும். பாருங்களேன், கடைகள், பழ வகையெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்கு போகணுமாங்க. அதை ஏன்னா கோயிலெல்லாம் போய் கும்பிட்டு நேர்த்தியெல்லாம் செய்து புதிய கோயில் கும்பிட்டு பின்னுக்கு பழைய கோயிலெல்லாம் போய் கும்பிட்டு எல்லாம் உங்களை காட்டியிருக்கிறேன். நேர்த்தியெல்லாம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம். நேரி வசர ஏற போகிறோம். இத்துடன் அந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். பாய்.